நாள்தோறும் முருகனை துதிக்க நல்லதே நடக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இவங்க நாம தினமும் பார்க்குற ராசி பலனில் 7வது அமைஞ்சிருக்கு இந்த துலாம் ராசி. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. நேர்மையையும் நீதியையும் தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பயன்கள் என்ன, இந்த பாதகமான பயனிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், சாதகமான வாய்ப்புகளை தக்க வச்சுக்கொள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க துலாம் ராசி அன்பர்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி ஒரு காற்று ராசியாக பார்க்கப்படுது. இந்த ராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே எல்லா இடத்துலையுமே காற்று போல கலந்து இனிமையாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. நடை உடை பாவனை அப்படின்னு எல்லா விதத்துலையுமே ஒரு வசீகரத்தன்மை உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் சுக்கிர பகவான் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் இயல்பாகவே உங்களுக்கு மற்றவங்களை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மற்றவங்களோட இன்ப துன்பத்தில் ஆத்மார்த்தமாக பங்கெடுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். இப்போ ஒருத்தரோட வீட்டு விசேஷத்துக்கே போனால் கூட அங்கே போனோமா வந்தோமா அப்படின்னு இல்லாமல் அங்கே உங்களால் என்ன வேலைகள் செய்ய முடியுமோ அது எல்லாமே இழுத்து போட்டு செய்வீங்க. அவ்வளவு எளிமையான நபர்கள். அதே போல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்ககிட்ட இருக்கிற பேச்சு திறமை தான். ஏன்னா சமயம் அறிந்து சூழ்நிலை அறிந்து பேசக்கூடியவங்க நீங்கள். அதுவும் ஒரு 2 பேருக்கு சண்டை நீங்கள் தான் சமரசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்தால் அதுக்கெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. எப்படின்னா தீராத ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை அப்படியே ஒரு நொடியில் தீர்த்துடுவீங்க. ஒரு 2 தரப்புக்காரங்களை கூப்பிட்டு பேசி 2 பேரையும் சமாதானம் போக்கில் வைக்கிறதுலாம் நீங்கள் ரொம்பவுமே கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. சண்டை போட்டவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் திரும்பி போவாங்க உங்ககிட்ட ஏதாவது சமரசம் செய்ய வந்தால். அவ்வளவு உங்கள் பேச்சு திறமை உங்ககிட்ட இருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரங்க எப்பொழுதும் சரி எந்த ஒரு வயசுலையுமே சரி மற்றவங்களை விட இளமையாகவும் துள்ளலோடவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட அமைதியாகவும் இனிமையான பேச்சின் மூலம் அனைவரையுமே கவரக்கூடிய நபர்கள் நீங்கள். அது எப்படி சொல்லனா, இந்த பேச்சின் மூலம் மற்றவங்களை கொக்கி போட்டு நம்ம பக்கம் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க. இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க, எந்த நேரமும் மற்றவங்களை ஏதாவது திட்டிகிட்டே இருக்கிறவங்க, இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, இவங்களை எல்லாமே கண்டாலே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள பார்த்தாவே நீங்கள் ஒதுங்கி போயிடுவீங்க. அதே போல் இந்த உங்ககிட்ட யாராவது இந்த குரலை உயர்த்தி பேசுகிறாங்க இல்லையா, இந்த ரூல்ஸ் போடுற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, அதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. எப்போவுமே பாசிட்டிவாக விஷயத்தை பேசுகிறது, பாசிட்டிவான எண்ணத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறது, இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான விஷயமாகவே இருக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா ஒவ்வொரு கிரகநிலை மாற்றங்கள் மூலமுமே ஒவ்வொரு ராசிக்குமே அதனோட தாக்கம் ஏற்படும். இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலையின் மாற்றம் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்க உதவியாக இருக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல் இந்த எவ்வளவு மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலுமே எனக்கு எந்த நல்லதும் சேரலன்னு நிறைய துலாம் ராசி அன்பர்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். அந்த விதத்தில் இந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கண்திருஷ்டி கோளாறுகளால் தான் பெரும்பாலும் உங்களுக்கு பிரச்சனையே வரும். ஏன்னா இவ்வளவு நல்லவங்களாக இருந்தால் கண்திருஷ்டி வராமலாம் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கருங்காலியான பொருட்கள் உங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். ஒரு சின்ன பொருளாவது ஒரு கருங்காலியால் செய்யப்பட்டதை நீங்கள் அணிஞ்சிக்கும் பொழுது இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். இந்த கண்திருஷ்டி கோளாறுகளது விடுபட ரொம்பவுமே உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி மாலை இல்லை மோதிரம், பிரேஸ்லெட் இப்படி 3 வகையாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும். 90 87 67 77 89 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை வாங்கிக்கோங்க. கட்டாயம் கண்திருஷ்டி கோளாறுகள்லேருந்து விலக்கு பெற இந்த கருங்காலி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சரி, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இப்போ எப்படி கிரக நிலைகள் இருக்குது, அதன் மூலம் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே துல்லியமாக செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள்.
அதாவது இந்த துலாம் ராசியை சேர்ந்த நீங்கள், உங்களுக்கு சூரிய பகவான் சத்ரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உயர் அதிகாரிகளின் மூலம் மேன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய முழுமையான திறமைகளையுமே வெளிப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் அமையும். உங்களுக்கு இந்த மாதம் சமூக பணிகளில் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் மதிப்பு அதிகரிச்சிருக்கும். இழுபறியாக இருந்த தன வரவுகளுமே இந்த மாதம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உங்களோட கை வந்து சேரும். அதன் பிறகு செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் உங்களுக்கு இந்த மாதம். இதனால பெரும்பாலும் வந்துட்டு கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்பு அமையும். உங்களோட மனதிலேயுமே புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். புதன் பகவான் சத்ரு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மனதிற்கு நெருக்கமானவங்களோட சின்ன தூர பயணங்கள் செல்லும் வாய்ப்பும் அமையும். மனை அல்லது வீடு நிமித்தமாக கடன் சார்ந்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். அதே போல் இந்த மாதம் புதன் கலஸ்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் மனதில் புதிய நம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் வழிகளுக்குமே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். சுக்கிர பகவான் கலஸ்திர ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானுமே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனதில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லது. குரு சத்ருஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எதிர்பாலின மக்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் வரலாம். கவனமாயிருங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கவலைகள் இந்த மாதம் உங்களை விட்டு நீங்கும். ஏன்னா சனி சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஆடம்பர பொருட்களின் மீது ஈர்ப்பும் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் சாதகமான வாய்ப்புகளை பெற முடியும். அதே போல் சனி புத்திரஸ்தானத்தில் வரும்பொழுது புராணங்களின் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். புதிய கலை சார்ந்த முயற்சிகள் மேம்படும். ராகு கலஸ்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்களின் பலன் மற்றும் பலவீனங்களை அறிந்துக்குவீங்க. கேது ராசியில் இருக்கும் பொழுது உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். பெருந்தன்மையோடு செயல்பட்டு மற்றவங்களோட ஆதரவை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு துணிச்சலோடு பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய செவ்வாய் மாதத்தின் தொடக்கத்திலேயே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எல்லா செயல்களையுமே கவனமாக இருந்தால் போதும். பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதுலேயும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. குரு சுக்கிர பரிவர்த்தனை பெற்றிருக்கும் பொழுது போட்டியாளர்கள் மீது எப்பொழுதுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்படி இருக்கிறதன் மூலம் தொழில் வியாபாரத்தை நல்லபடியாக முன்னேற்றம் காணும் வகையில் உங்களால் கொண்டு செல்ல முடியும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளுக்கு தீர்வு காணவும் முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தீர ஆலோசனை செய்கிறது நல்லது. சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு வாய்ப்புகள் பல வந்து சேரும். இப்போ இதுவரைக்கும் இருந்ததை விடவே இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். சத்ரு ஸ்தானத்தில் சந்திக்கும் ராகு நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகளில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். தடைப்பட்ட வேலைகளையுமே நடத்தி வைப்பார். தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். வழக்கு விவகாரங்கள் இழுபறியாக இருந்தால் அதுவுமே சாதகமாக அமையும். உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் உங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் முடிவடையும். இது நாள் வரைக்கும் உங்களை விமர்சனம் செஞ்சவங்களே உங்களோட செயல்களை கண்டு உங்களை பாராட்ட போகிறாங்க. உங்களோட லாபாதிபதி சூரியனும் சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பல வந்து சேரும். அரசு வழி முயற்சிகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த வருமானம் சீராக அமையக்கூடிய வாய்ப்பையுமே நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்களோட ராசிநாதனோட பரிவர்த்தனை நடக்கும் பொழுது நினைச்ச வேலைகளை நினைச்ச டைமுக்கு நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் விலகும். இந்த மாதம் உங்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. அத்தியாவசிய செலவு அதிகரிக்கும். அதற்கேற்ற வகையில் வரவும் இருக்கும். குடும்பத்தில் இருந்து குழப்பங்கள் விலகி முன்னேற்றம் உண்டாகும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு தக்க சமயத்தில் உதவியாக அமையும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அதை தைரியமாக சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை, ஆற்றல், மன தைரியம் அதிகரித்து காணப்பட போகுது இந்த மாதத்தில் உங்களுக்கு. பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எல்லா வகையிலையுமே சாதகமாக இருக்குது.
ஆனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட்டால் பல நல்ல விஷயத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெற முடியும். என்ன துலாம் ராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க யாராவது துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி செய்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.